கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்தலையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் அனைவரும் ஒன்று சேர்த்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியை குறித்து தியானிப்பதற்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இப்பேற்பட்ட மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காய் நம்ம கொடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இன்றைக்கு கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வகுப்பு 4வது வகுப்பு. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஒரு கிளாஸுடைய இன்றைக்கி பார்க்க போகிற பாடத்தினுடைய ஒரு தலைப்பு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சாத்தானை கட்டுவது, பைண்டிங் ஆஃப் சாத்தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம படிக்க போகிறோம். ஆனால் போன வாரத்துக்கு முன்னாடி வாரத்து வரைக்கும் என்னென்ன விஷயங்களை பார்த்தோம், அது எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1000 வருட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஸோ முதலாவது கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு 1000 வருட அரசாட்சியினுடைய ஒரு அறிமுக பாடம். ரெண்டாவது, சங்கீதம் 90வது அதிகாரத்தில் 1000 வருஷம் எப்படி அங்கே கொடுக்கப்பட்டது அதை படித்தோம். அது மட்டும் கிடையாது, கடந்த வாரம் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பேதுரு எழுதின 2வது நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் அங்கே எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அந்த இடத்துல அதாவது பேதுரு எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட யுகத்தை குறித்து எழுதியிருக்கார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்படி பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 இயர்ஸ் இதை குறித்து பேதுரு எழுதும்போது எப்படி எழுதியிருந்தார் அப்படின்னா, கர்த்தருடைய நாள் இல்லைங்களா, அப்புறம் நியாய தீர்ப்பின் நாள், தேவனுடைய நாள். நம்ம இப்படி தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அது எழுதப்பட்ட விஷயங்களை நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்படி பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒரு பகுதி ட்ரபிள் இல்லைங்களா, 2வது பகுதி ஒரு சமாதானம். ஸோ ஒரு பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உபத்திரவ காலம், இன்னொரு பகுதி எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சமாதானத்துக்குரிய காலத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா சங்கீதம் 90வது அதிகாரத்தில் நம்ம பார்த்துட்டோமா, அப்புறம் 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய நாள், தேவனுடைய நாள், நியாய தீர்ப்பின் நாள், அதை குறித்து நம்ம படிச்சிட்டோமா? இன்னும் எந்த ஒரு அதிகாரத்தில் பெண்டிங் இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்றைக்கு மாத்திரம் இந்த ஒரு பாடத்தை பார்க்க போகிறதில்ல, அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20வது அதிகாரத்தில் ஆழமான அர்த்தங்களை, ஆழமான சத்தியங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிளியராக என்ன பண்ணலாம் அப்படின்னா படித்து புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அதை டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். நம்முடைய அன்பு சகோதரர் ரசல் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு கூட இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் இருக்கிற காரியங்கள், இதை குறித்த இன்டர்பிரடேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப, அதாவது விளக்குவதற்கு அன்பு சகோதரர்கள் இது பிரதர் அதாவது எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சயின்ஸ் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் இதை போராடி வந்துட்டு இருந்தாங்க. ஈவன் சொல்லப்போனால் அவர்கள் கொடுத்த இன்டர்பிரடேஷன்ஸ் கூட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது புரிந்து கொள்வதற்கு ஒரு ஏற்றதாக இல்லாமல், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு சகோதரர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கிளியரான ஒரு சஜஷன்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப தெளிவாக இந்த ரெவலேஷன் 20ஆம் அதிகாரத்தில் இப்படி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கிளியரான ஒரு பிக்சரைஸ், ஓகேங்களா, இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பிக்சரைசேஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொறுமையாக நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் இல்லைனா வெளிப்படுத்தின விசேஷம் இந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டோன்னா அது எப்படி எழுதப்பட்டிருக்கு?
தீர்க்க தரிசனங்களாக எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். எப்படி எழுதப்பட்டிருக்கு? அடையாள பாஷையாக எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நேரடியாகவும் எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ தீர்க்க தரிசனமாகவும், இந்த தீர்க்க தரிசனம் எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது அடையாள பாஷையாகவும், அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை நம்ம படித்து பார்க்கும்பொழுது அது நேரடி தொடர்பு கொள்வதாகவும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நம்ம 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது எப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நான் பார்த்தேன், அதை நான் கண்டபொழுது, அதை நான் கேட்டபொழுது, இல்லைங்களா? அதை நான் பார்த்த பொழுது, அண்ட் ஐசா, த ஐசா அப்படின்னு என்ன பட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ வெளிப்படுத்தின விசேஷமே அது எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா அடையாள பாஷை எழுதப்பட்டிருக்கு. ஒரு விஷயத்தை என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காட்சியை அப்படியே அங்கே என்ன செய்வார்னா அப்போஸ்தலன் ஜான் அது ரொம்ப அழகாக எழுதிட்டுருப்பார். அதுக்கப்புறம் அதை நான் பார்த்த பொழுது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஒரு புதிய காட்சியை அவர் பார்க்குறாருன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ புதுசாக ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த விஷயத்தை பார்க்குறாரு. அதை குறித்து என்ன பண்ணியிருப்பார்னா அதில் எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த ரெவலேஷன் 20வது அதிகாரம் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம இந்த 20வது அதிகாரத்தை பகுதிகளாக பிரிக்கணும்னா, இல்லை காட்சியாக பிரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதை நான் பார்த்த பொழுது அப்படின்னு பார்த்தாலே என்ன பண்ணிடலாம், அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ இதுதான் நமக்கு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது க்ளூ. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 4 முறை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 4 முறை எப்படி இருக்கும் அப்படின்னா அண்ட் ஐசா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாப்டர் எத்தனை பிரிக்கலாம்? 4 பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 4 பகுதிகளாக பிரித்து ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இதில் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுற கூட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப கிளியரான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? ஸோ 1 மற்றும் 2, 3 அதிகாரங்கள் இது ஒரு பகுதி. ஓகேங்களா? அப்போது இந்த பகுதியை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ இந்த பகுதிக்கு ஒரு டாபிக் கொடுக்கணும்ல, ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு தான் பிரதர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது த செப்பரேஷன் அண்ட் இம்மோபிலைசேஷன் ஆஃப் சாத்தான்ஸ் கிங்டம் ஃபார் எ மில்லினியம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய 1000 வருட அரசாட்சி இருக்குது. அதுக்கு இங்கே என்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சாத்தானுடைய, அதாவது இந்த இடத்துல செப்பரேஷன் அப்படின்றது என்னென்னா அடக்கிறது, அவருடைய நடவடிக்கைகளை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அடக்கி வைத்தல். 2வது இம்மோபிலைசேஷன் அப்படின்னா அசையாமல், இல்லைங்களா? அசையாமல் இதை நாம் எப்படி புரிஞ்சக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே லிட்ரலாக ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற சாத்தானை அப்படியே என்ன பண்ணுறாருன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கட்டி எந்த வேலையும் செய்ய முடியாத வச்சுருக்கார் அப்படின்ற நம்ம என்ன பண்ணுறக்கூடாது, புரிஞ்சிக்கூடாது. இப்போ சாத்தான் எந்த ரீதியில் இருக்கார்? ஆவிக்குரிய ரீதியா இல்லை மாம்சிக ரீதியா? ஆவிக்குரிய ரீதியில் இல்லைங்களா? ஸோ அப்போ ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற இந்த சாத்தானை, அந்த ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற அந்த சாத்தானை அப்படியே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது கட்டி வைத்திருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது சாத்தான் கட்டப்பட்டாயிற்று அப்படின்னா என்ன நடக்கும்? வெளியரங்கமான ராஜ்யம் என்ன ஆகிடும்? அது வந்துடும். இப்போ சாத்தான் அதாவது ஃபுல்லாக பைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியரங்கமான ராஜ்யம் வந்துடும். அதுக்கப்புறம் அது சமாதானத்துக்குரிய ராஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயங்களெல்லாம் நம்ம கேட்டிருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சரியா, அதெல்லாம் ரைட்டா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அப்படின்னா இந்த கட்டப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய ஒரு, அதாவது ஒரு சிறந்த விளக்கங்கள் அப்படின்னு நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 by 1 நம்ம பொறுமையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் ஆகலாம். சரிங்களா? ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சாத்தான்
நம்ம பார்க்குறோம். இவரை குறித்து வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவன் எப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னென்ன வசனங்கள் இருக்கும் கொஞ்சம். பழைய பாம்பாகிய குழு கொடுத்துட்டோம், வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 ஓகே சிஸ்டர். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். ஸோ முதலாவது வசனம். ரெண்டாவது வசனம் எப்படி இருக்குன்னா, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, இல்லைங்களா, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, இந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடி அதை பாதாளத்திலே தள்ளி அடித்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வசனத்தில் தான் என்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1000 வருஷம் அப்படின்னு கிளியராக மென்ஷன் ஆகிற வருஷம் இது வசனம் இதுதான், 1000 years, இல்லைங்களா? ஸோ அப்போது பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, யார்? அந்த தூதன், இல்லைங்களா, வானத்திலிருந்து இறங்கி ஒரு தூதன் பிடித்து சாத்தானை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, இல்லைங்களா. அப்போ வசனமே எப்படி இருக்குது? அப்போ ஒருவேளை 1000 வருஷம் கட்டிகிட்டு இருப்பாரா? பைண்டிங் சாத்தான் ஃபார் 1000 years ஒரு கேள்வியெல்லாம் எழும்புது, இல்லைங்களா? ரைட்டு. ஸோ அதை 1000 வருஷம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் பார்க்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடித்து அதன் மேல் சீல்டு முத்திரை போட்டான். அதற்கு பின்பு கொஞ்ச காலம் அந்த சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டது, கொஞ்ச கால விடுதலையாக வேண்டும். ஸோ அப்போ 3 வசனங்கள் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்க்குறோம், சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது இந்த சாத்தான் இவரை கட்டுவதற்கு அந்த ப்ராசஸ் எப்படிப்பட்ட ப்ராசஸ் அப்படின்னா படிப்படியாக நடக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அது என்ன ஆகாது அப்படின்னு பார்க்கும்பொழுது அது இமீடியேட்டாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை, சரிங்களா? ஸோ அது அன்பு சகோதரர்கள் எழுதும்பொழுது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஸ்டெப் ப்ராசஸ், அதில் 5 படிகள் இருக்குமா, ஓகேங்களா? இப்போ சாத்தானை கட்டுவதற்கு எத்தனை படிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 படிகள், சரிங்களா? அப்படின்னா இந்த 1000 வருஷம் அந்த ஃபுல் 1000 இயர்ஸில் சாத்தான் லிட்ரலாக சாத்தான் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்ம என்ன பண்ணுறக்கூடாதுன்னா போயிடக்கூடாது, இல்லைங்களா? ஸோ நமக்கு தெரியும் இதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்பிட்டேஷன் தான். ஸோ என்ன ஒரு தவறான ஒரு காரியத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னா லிட்ரலாக இருக்கிற, அதாவது ஒரு லிட்ரலாக ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற அந்த சாத்தானை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1000 இயரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் 1000 இயரும் கட்டி வைக்கிறார் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது, ஓகேங்களா? முழு 1000 வருஷமும் சமாதானமாக இருக்கும், இல்லைங்களா? அப்போ முழு 1000 வருஷமும் சமாதானமாக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுற முடியாதுன்னா நம்ம திங்க் பண்ணுற முடியாது. அப்படி யோசிச்சிட்டோம் அப்படின்னா அது என்ன, ரைட்டா தப்பா? தப்பு, இல்லைங்களா? ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லிட்ரலாக சாத்தானை கட்டுறது அப்படின்றது இல்லை, இல்லைங்களா? அப்போ என்ன ஒரு விஷயத்தை நம்ம அதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சாத்தானை கட்டப்படுகிற ஒரு விஷயம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தூதன் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஒரு வேலையை செய்கிற ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ அப்போ சாத்தானை குறித்து அந்த அதிகாரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வலு சர்ப்பம், சரிங்களா? வலு சர்ப்பம், ஹூ இஸ் திஸ்
டிராகன். இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த வலு சர்ப்பம் சாத்தானை அடையாளப்படுத்துதா? அப்போ என்ன செய்யணும் தெரியுங்களா? அப்போ இந்த ஒரு பாடத்தினுடைய முதல் பகுதியில் இந்த வலு சர்ப்பம் கிளியராக யார் அடையாளப்படுத்தும் இல்லைங்களா? அப்போ 2வது வசனத்திலே நம்ம பார்க்குறோம், சாத்தான், அதாவது பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். ஸோ இப்படியெல்லாம் அந்த அந்த ஒரு வசனத்தில் பேர் அவனுக்கு சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம அதில் பார்க்குறோம். ஆனாலும் இந்த இடத்துல நம்ம கிளியராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய இல்லை வந்திருக்கக்கூடிய வலு சர்ப்பம் லிட்ரலான சாத்தான, ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற சாத்தான அது அடையாளப்படுத்தலை. ஆன்சர் வந்து இல்லை. ஓகேங்களா? அப்படின்னா எதை அடையாளப்படுத்தும்? அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் இங்கே மட்டும் கிடையாது. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த வலு சர்ப்பம் இதை தான் குறிக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த இடத்துல மாத்திரம் இல்லை, இன்னும் சில இடங்களிலே என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்து பார்க்கணும். அப்படின்னா இங்கே வலு சர்ப்பம் அந்த ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற சாத்தானை தான் நம்ம அடையாளப்படுத்தலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா பட் அதனால் எதை அடையாளப்படுத்துது கண்டுபிடிக்கணும்ல. ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? வலு சர்ப்பம்லாம் எங்குன்னு இருக்குது இன்னும் வேதத்தில். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துலேயே வலு சர்ப்பம் அப்படின்னு எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். ஸோ 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். இல்லைங்களா? இப்போ ஒரு கேள்வி, இந்த ஒரு வசனத்தை படிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வாதைகளை குறித்து படிச்சிருக்கோம்ல. இது எத்தனாவது வாதையில் நடக்க வேண்டிய சம்பவம் ஞாபகம் இருக்குங்களா? 6வது வாதைங்களா? ரைட். 6வது வாதையில் நடக்க வேண்டிய சம்பவத்தை குறித்து இந்த இடத்துல நம்ம வசனமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படின்னா இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். வலு சர்ப்பத்தின் வாயிலும், அப்போது வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு 3, அதாவது ஒரு குரூப்பாக 3 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை இணைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல சொல்லப்பட்ட வலு சர்ப்பம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது யாரு? மிருகம் இது யாரு? கள்ள தீர்க்கதரிசினா நம்ம கிளியராக சொல்லிடலாம் இல்லைங்களா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். அப்போ வலு சர்ப்பம் அப்படின்றது இங்கே யாரு? ஓகே, சிவில் கவர்மெண்ட் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இங்கே மிருகத்தினுடைய வாயில் அப்படின்னு சொல்கிறது, மிருகம் அப்படின்றது போப் மார்க்கம், பப்பாசி இல்லைங்களா? 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அதாவது புரொட்டஸ்டன்ட் ஃபெடரேஷன் ஆஃப் சர்ச்சஸ், அதாவது நமக்கு இந்த ஒரு வகுப்பார் யார் அப்படின்றது தெரியும் இல்லைங்களா? டிராகன், வலு சர்ப்பம் அப்படின்றத என்ன அப்படின்னு பார்க்கணும்னா இந்த இடத்துல சிவில் கவர்மெண்ட். இப்போ சொல்லுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்ட இங்கே வலு சர்ப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் சாத்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, சிவில் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எக்ஸாக்டாக எடுத்துக்கணும்னா யாரை தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல
ஸோ அப்போ இது வாயிலிருந்து வருகிற 3 அசுத்த ஆவிகள், இது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம என்ன பண்ண வேணாம்னா போக வேணாம், கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்குவோம். அப்போ தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள். ஓகே, ஸோ அப்போ தவளைக்கு அந்த நேச்சர் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வாய் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லைங்களா? வாய் பார்க்குறது ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் கண்ணு பெரிய கண்ணு. அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணணும் அதுவே சொல்லி காமிச்சிக்கும். ஸோ 3 குணலட்சணம் அதுக்கு இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ பெரிய வாய் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அளவுக்கு அதிகமான அதிகாரத்தை என்ன பண்ணுறாங்க, அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பறைசாற்றுவாங்க. எங்களுக்கு ரொம்ப அதிகாரம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, பெரிய கண்கள் அப்படின்னு நம்ம வேதத்தில் எடுத்துக்கலாம். ஞானத்தை என்ன பண்ணுவது குறிக்கும் இல்லைங்களா? அதாவது தன்னை ஞானவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக என்ன பண்ணுவாங்க, இவங்க காட்டிக்கொள்வார்கள் தன்னை. அதாவது நான் இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா பெருமை, ரொம்ப ஆடம்பரம், இவர்களை என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைந்திருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில் சொல்லப்பட்ட வலு சர்பம் அப்படின்றது சிவில் கவர்மெண்ட். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த சிவில் கவர்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் மைண்டில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இது ஏன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பொருத்தி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை அவன் பிடித்து. அப்படின்னா இங்கே இந்த வலு சர்பம் அப்படின்றது சிவில் கவர்மெண்ட்டு தான். ஆனால் இந்த சிவில் கவர்மெண்ட்டு, இந்த அரசியல் அதிகாரத்தையே இயக்குனது யார், இயக்கிட்டு இருக்கிறது யார்? சாத்தான் தான் இல்லைங்களா? ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது புரிஞ்சிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இது மட்டும் கிடையாது, ரெவலேஷன் 16:13, ரெவலேஷன் 20:2, அது மட்டும் இல்லாமல் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆவது வசனமும் இங்கே சொல்லப்பட்ட விஷயங்களே அதில் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப கிளியராக பழைய பாம்பாகிய வலு சர்பத்தை இல்லைங்களா? அதான் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இங்கே ரொம்ப கிளியராக இருக்குங்களா வசனம் இல்லைங்களா? இங்கே எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்பம். அப்போ 3 இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பெரிய அந்த வலு சர்பம் பார்த்தோமா இல்லைங்களா? ஸோ இப்போ இங்கே சொல்லப்பட்ட இந்த வலு சர்பம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வலு சர்பம் இதை தான் அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவில் பவர், சிவில் கவர்மெண்ட், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒரு காரியம் அது எதற்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது போப் மார்க்கத்துக்கும் ரோமன் கவர்மெண்ட்டு சிவில் பவருக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனையை நம்ம படிச்சிருப்போம் பேசிக் சப்ஜெக்டில் இல்லைங்களா? சரி, ரைட். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ரெவலேஷன் புக்கில் 20, 16 மற்றும் 12ஆவது அதிகாரங்களில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது வலு சர்பம் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ சாத்தானை கட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம், லிட்ரலாக இருக்கிற சாத்தானை கட்ட போகிறதில்ல. அப்போ எதை கட்டுவார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து? என்ன கவர்மெண்ட்? வெரி குட், கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? அப்போ சாத்தான் லிட்ரலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1874 வந்து கட்டுறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லைங்களா? அப்போ இந்த சிவில் பவர், அரசியல் அதிகாரத்தை என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாருன்னா அதை கட்டக்கூடிய விஷயத்தை நம்ம சிந்திக்கிறோம். ஓகேங்களா? இப்படி பார்க்கும்பொழுது நம்ம இதை பார்க்கலாம் பாருங்களேன். எப்படின்னா சின்ஸ் டிராகன் இன் ரெவலேஷன் இஸ் எ சிம்பிள் ஆஃப் சிவில் பவர், ரொம்ப கிளியர், ரொம்ப அழகாக இந்த இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் வலு சர்பம் அப்படின்னு வந்துச்சுன்னா எதை அடையாளப்படுத்தும்? சிவில் பவர் தான். லெட்ஸ் கீப் இன் தட் வே, இப்படியே வச்சு படிக்கலாம். சாத்தான் சிவில் பவர் அப்படின்னா அவனுடைய ராஜ்யம்
இல்லைங்களா? இப்போ சாத்தானுடைய சிவில் பவர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அவருடைய ராஜ்யம் ஹேஸ் பீன் இன் கண்ட்ரோல் ஆஃப் 6000 years. இப்போ 6000 வருஷ காலமாக அவனுடைய அதிகாரம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பூமியில் இந்த சிவில் பவராக தான் அது இருந்திருக்கு, இல்லைங்களா? அப்போ டோட்டலாக 6000 வருஷம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய வேலையை செஞ்சுருக்கார். ஓகேங்களா? அடுத்து ரெவலேஷன் 20 இஸ் அபவுட் 2 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெஸ்ட்ரைண்ட், ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அல்டிமேட் பவர்லெஸ்னஸ் ஆஃப் சிவில் பவர் known for the past 6000 years as Satan's mountain or kingdom. அப்போ 2 விஷயத்தை பார்க்குறோமா நாமோ இந்த இடத்துல, இல்லைங்களா? அப்போ அந்த ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்றது என்னென்னா கட்டப்படுறது, சாத்தானை கட்டுறது, ஒரு அடக்கி ஒரு வைக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஒரு மைண்டில் வச்சு நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டில் இப்போ என்ன தான் வரணும் அப்படின்னு பார்க்கும்போது சிவில் பவர். ஸோ இப்போ ஒருவேளை நான் சாத்தான் சொல்லிட்டாலும் நீங்கள் அதை சிவில் பவர் அப்படின்னு என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா அடிக்கடி நம்ம என்ன பண்ணுவோம், சாத்தான் சொல்லி நம்ம பழகிருக்கிறதுனால நம்ம சிவில் பவர் அப்படின்றத என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ சாத்தானுடைய ஒரு அதிகாரம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல சாத்தான் அப்படின்றத எடுத்து போட்டு சிவில் கவர்மெண்ட், சிவில் பவர், இப்போ இந்த சிவில் பவரை தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்னா கட்டணும். 2வது வசனம் 3வது வசனத்தில் ஆர் அபவுட் த ரெஸ்ட்ரைண்ட் ஆஃப் சாத்தான் சிவில் பவர் எபிலிட்டிஸ், அவனுடைய திறன்கள், அவனால் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1874 கட்டுவதை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு, கமென்சஸ் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நம்ம இப்போ என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா சாத்தான் அப்படின்றது சிவில் கவர்மெண்ட். ஓகேங்களா? சிவில் பவர், சரிங்களா? அப்போ ரெவலேஷன் 20ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்களை இந்த பகுதியில் நம்ம பிரித்து படிக்கும்பொழுது இங்கு சொல்லப்பட்ட வலு சர்ப்பம் கண்டிப்பாக அது எதை அடையாளப்படுத்து அப்படின்னு பார்த்தோம்னா சிவில் பவர் அடையாளப்படுத்துது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1874 வந்துட்டு சாத்தானை கட்டக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எப்போ அப்படின்னா 1874 இல்லைங்களா? ஸோ இப்படி பார்க்கும்பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு எத்தனை, அதாவது ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவருடைய பண்புகள் இல்லைன்னா குணங்கள், இல்லைங்களா? அவருடைய குணங்கள் 4 இருக்கா? ஸோ இதை நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 12:9, வெளிப்படுத்தின விசேஷம் 20:2 இந்த 4 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும், இல்லைங்களா? என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா டிராகன், சர்பண்ட், டெவில், சாத்தான், இல்லைங்களா? அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்குது. டிராகன் அப்படின்னா பவர், சர்பண்ட் அப்படின்னா பாம்பு, பழைய பாம்பாகிய, சொல்லுங்களா? அப்போது இந்த இடத்துல அது வந்து டிசீவர். அப்போது அந்த ஒரு என்ன கேரக்டர் இருக்குது சாத்தான், சர்பண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு, இல்லைங்களா? டிசீவர், ஏமாற்றுக்காரர், இல்லைங்களா? அதுக்கப்புறம் டெவில் அப்படின்னா ஃபால்ஸ் அக்யூசர், எப்பயுமே பொய் குற்றம் சாட்டுபவர், பொய் பேசுகிறவர் தான். ஆதியிலிருந்து என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர. ஓகேங்களா? 2வது கடைசியாக சாத்தான் தி அட்வர்சரி. இது என்னன்னு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இது நீதிமானாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதி. ஓகேங்களா? ஸோ இந்த 4 பண்புகளும் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சாத்தானுக்கு இருக்குது. அப்போ நமக்கு தெரியுமில்ல நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்னு, இல்லைங்களா? 4 பண்புகள். 1 நீதி, ஞானம், வல்லமை, அன்பு, இல்லைங்களா? ஸோ ரெவலேஷன் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் எசேக்கியேலில் படிக்கிறோம், தேவனுடைய குணங்கள் இப்படிப்பட்டதாகவும் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. அப்போ இந்த ஒரு பாடத்தில் ஒரு முதல் பகுதியை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அந்த முதல் பகுதியில் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? இப்போ வலு சர்பம் அப்படின்னா
சிவில் பவர். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டார். வந்துட்டு இப்போ எதை கட்டிகிட்டு இருக்காரு? சிவில் பவரை கட்டுறார். இதை தான் நம்ம முதல் பகுதியில் பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலை பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இப்போ யார் அந்த தூதன்? யார் இந்த தூதன்? ரொம்ப யோசிப்போம் நம்ம, இல்லைங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தூதன், வேறு யாரும் இல்லை, இல்லைங்களா? நம்ம அதாவது எஸ் நம்ம எப்படி புரிஞ்சக்கூடாது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு ராஜாவாக என்ன பண்ணியிருக்காருன்னா வந்திருக்காரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் புரிஞ்சிக்கலாம். இஸ் அஃப்கோர்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹி டிட் இன் 1874. கரெக்டாக 1874 இந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேலையை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அவர் வந்த உடனே அவர் கட்டுற வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இல்லை அவர் செய்கிற வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சிவில் பவரை கட்டுற வேலை தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்பொழுது அடிக்கடி வசனம் வாசிப்போம் நம்ம. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 3ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் அடிக்கடி படிப்போம், இல்லைங்களா? என்ன படிப்போம்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்களேன், இந்த ஒரு வசனம் எதுக்காக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டார் தான், இல்லைங்களா? ஸோ அவர் வந்துட்டு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சிவில் பவரை கட்டுகிற அதை பைன் பண்ணுற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டார் தான். ஓகேங்களா? அவர் வந்து செய்கிற வேலையில் ஃபஸ்ட்டு ஒர்க் அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறோம், இல்லைங்களா? அப்படின்னா நாம் ஒன்று நல்லா கிளியராக புரிஞ்சுக்குவோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டார் அப்படின்னா பீஸபிள் கிங்டம் ஸ்டார்ட் ஆகிடுமா அப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியுமா? இல்லை. அப்போ வந்துட்டு இந்த சிவில் பவரை பைன் பண்ணுறாரு அப்படின்னா சிவில் பவரை பைன் பண்ணால் என்ன நடக்கணும் இந்த பூமியில்? பிரச்சனை. வெரி குட் சிஸ்டர். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து 1874 வந்துட்டு சிவில் பவரை வந்து கட்டுறாரு அப்படின்னா முதல்ல கட்டுக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறப்பயே உபத்திரம் என்னாகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நடக்கும், இல்லைங்களா? ஸோ அப்போ உபத்திரவம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பூமியில் நடக்கும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருஷம் யுகத்தில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? அவருடைய முதல் பகுதி ட்ரபிள் தான். ரொம்ப கிளியராக வசனத்தை பார்க்குறோம், இல்லைங்களா? இதை நம்ம பேதுருவிலையும் படித்தோம், இங்கேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறோம். இது ஒன்று. ரெண்டாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கிலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை வந்து நம்ம தமிழில் படிக்கிறோம். ஆனால் இங்கிலீஷில் படித்தோம் அப்படின்னா ஹி ஜீசஸ் மஸ்ட் ரிமைன் இன் ஹெவன். அவர் பரலோகத்தில் தான் இருக்கணும். எது வரைக்கும்னா அன்டில் த டைம் கம்ஸ் ஃபார் காட் ரீஸ்டோர் எவ்ரிதிங். பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. தேவன் அந்த திரும்ப கொடுத்தலுக்கான ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கணும்? அப்போ வந்துட்டார் அப்படின்னா எந்த காலம் ஸ்டார்ட் ஆகிடும்? திரும்ப கொடுத்தலின் காலம் ரொம்ப கிளியராக என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ட் ஆகிடும். அப்படின்னா இன்னும் அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையும் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதலும் ஒன்று. அது எப்போ? 1874, இல்லைங்களா? அது மட்டும் கிடையாது, திரும்ப கொடுத்தலின் காலமும் 1874 ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு வசனம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரொம்ப கிளியரான வசனம். அப்போ திரும்ப கொடுத்தலின் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? எஸ், இல்லைங்களா? ஸோ இப்படி பார்க்கும் பொழுது
இந்த ஒரு திரும்ப கொடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வரும்? அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுற ஒரு விஷயம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் தான் பார்ப்போம் இல்லைங்களா? வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் ERV வெர்ஷன். தானியேல் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இரும்பு களிமண்ணோடு கலந்திருந்ததை நீர் பார்த்தீர், ஆனாலும் இரும்பும் களிமண்ணும் முழுமையாக கலக்காது. இதுபோல 4வது ராஜ்யத்தில் ஜனங்கள் கலவையாக இருப்பார்கள், அந்த ஜனங்கள் ஒரே ஜனங்களாக இணைய மாட்டார்கள். ஸோ இரும்பு களிமண்ணோடு கலந்திருந்ததை நீர் பார்த்தீர், ஆனால் இரும்பும் களிமண்ணும் முழுமையாக கலக்காது. இதுபோல் 4வது ராஜ்யத்தில் ஜனங்கள் கலவையாக இருப்பாங்க, அந்த ஜனங்கள் ஒரே ஜனங்களாக இணைய மாட்டாங்க. சரிங்களா? அப்படின்னா இங்கே இந்த பாதத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? 5ஆம் உலக பேரரசு பாடத்தில் பார்த்துருப்போம். பாதத்தில் எத்தனை, அதாவது கால்களில் எத்தனை விரல்கள் இருக்குன்னா 10 விரல்கள். அப்போ அந்த சிலையினுடைய 10 விரல் எத்தனை ராஜ்யங்களை குறிக்குது? 10 ராஜ்யங்கள். எந்த ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐரோப்பாவில் இருக்கிற 10 ராஜ்யங்கள் இல்லைங்களா? இந்த 10 ராஜ்யங்களில் இருக்கிற இவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போப் மார்க்கத்துக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இவங்க இருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் என்னதான் சப்போர்ட்டிவாக இவங்க இருந்தாலும் அவங்களோட இருதயத்தோடு என்ன பண்ணலவங்க கலந்துல்லை, ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து 44வது வசனத்தில் தான் படிக்கிறோம். என்ன அப்படின்னா, அந்த அரசர்களின் காலத்தில், வாசிக்கலாம் சிஸ்டர். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். போதும் சிஸ்டர். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஒரு அரசை நிறுவுவார். அப்போ இந்த அரசர்கள் யாரு? இப்போ நீங்கள் தான் சொல்லணும். நாம் இருக்கிற காலப்பகுதி, ரைட்? இங்கே 43வது வசனம் எதை குறித்து பேசுது? ஆமாம், எத்தனை ராஜ்யங்களை குறித்து பேசுது அது? அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? அப்படின்னா அந்த 10 ராஜ்யங்கள், அந்த அரசர்கள், அந்த ஐரோப்பா கண்டத்தில் இருந்த 10 ராஜ்யங்கள், அந்த அரசர்கள் குறித்து தான் அங்கே பேசுது. ஓகேங்களா? அந்த அரசர்களின் காலகட்டத்தில் விண்ணக தேவன் அப்படின்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்பிப்பார், நிறுவார். அது என்றுமே அழியாத ஒரு ராஜ்யம். வாசிக்கலாம் சிஸ்டர். அது என்றுமே அழியாது, அதன் ஆட்சி உரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும், அதுவோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஸோ இப்படி நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ணுவார் 1874. அதில் முதல் பகுதி 1000 வருட அரசாட்சி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடையது. சரிங்களா? அப்படியே தானியேல் 4ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் அப்படி நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம் பாருங்கள். மனித கைப்படாத பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். பாருங்களேன், கையினால் பெயர்க்கப்படாத கல் மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது இல்லைங்களா? அப்போ தேவனுடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிற ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்படின்னா இப்படி எதிர்காலத்தில் நிகழப்போவதை நம்முடைய பிதாவாகிய தேவன் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம இங்கே என்ன ஒன்று புரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா? அப்போ அந்த கல் உருண்டு வந்து அந்த சிலையை மோதும் பொழுது இல்லைங்களா, பாதத்தில் அடிக்கும் பொழுது 1874 அடிக்கும் பொழுது, அப்போ உலகத்தில் ராஜாக்கள் இருப்பாங்கள்ல, ஐரோப்பா தேசத்தில் இருந்த 10 ராஜ்யங்கள் இருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரார் அப்படின்னா, வந்துட்டார் அப்படின்னா 1874 கண்டிப்பாக சிவில் பவர் இந்த பூமியில் இருக்கும். இருக்குமா இருக்காதா? சிவில் பவர் கண்டிப்பாக இந்த பூமியில் இருக்கும். அதை தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை ஒன்றில் தான் ஆக்கணும். சரிங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த கல்
அதான் கிங்டம். சரிங்களா? நமக்கு தெரியும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வந்து அடிக்கிற ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, இது ரைட்டு, இது பார்த்துட்டுமா. அடுத்து வேறு ஏதாவது உவமைகள் இருக்குங்களா? இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுறதும் அவர் 2ஆம் வருகையும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிற ஏதாவது உவமைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு. வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு, எவ்வளோ கிளியரான ஒரு விஷயம் பாருங்கள், வசனம் எப்படி இருக்குன்னு. அப்போ ராஜ்யமும் அவருடைய வருகையும் ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிற ரொம்ப கிளியரான ஓமை இது. பிரபுவாகிய ஒருவன் யார்? இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வரும்படி, இல்லைங்களா? அப்போ அவர் 1ஆம் வருகையில் வந்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போயிட்டு பிற்பாடு அவர் 2ஆம் வருகையில் வருவார் இல்லைங்களா? திரும்ப வரும்பொழுதே என்ன எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னா ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு. அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு, மேலே போயிருந்தார் இல்லைங்களா? ஸோ இதுதான் என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு வசனத்தினுடைய அடிப்படையில் அவருடைய 2ஆம் வருகையும் அவருடைய ராஜ்யமும் ஒன்று ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த வசனத்தை என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா? அப்படி 15வது வசனத்தை நம்ம அதில் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்தபொழுது, அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் 1874 வந்துட்டு பிறகு அவர் என்ன செய்யார்? அப்புறம் தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி, இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு 2ஆம் வருகையில் வந்துட்டு ராஜ்யத்தோடு வந்துட்டு என்ன ஒரு விஷயத்தை செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தன்னுடைய சீஷர்கள்கிட்ட டில், அவ்வளோதான் விஷயம் இல்லைங்களா? ஸோ தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1874 அப்புறம் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களோடு என்ன பண்ணார் அப்படின்னு மீன்ஸ் சொல்லப்போனால் நம்மளுடைய அன்பு சகோதரர் ரசல் அவர்களும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அநேக விஷயங்களை, இல்லைங்களா? இப்போ 7வது அதாவது சபையின் காலப்பகுதி எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்? 1874 இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர் செய்தார், அதனால் என்னென்ன சத்தியங்கள் எப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், அநேக காரியங்களை நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கே நம்ம என்ன பண்ணலாம், போயிடலாம். அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு தூதன். அந்த தூதன் யாருன்னு பார்த்துட்டோம்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வராருனாலே எப்படி வராரு? ராஜ்யத்தோடு வராரு. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலரில் நம்ம வசனம் படித்த மாதிரி திரும்ப கொடுத்தலின் காலத்தை என்ன பண்ணுறாருன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, அவர் வந்துட்டார் அப்படின்னா இந்த பூமியில் சிவில் பவர் இருக்கும். அப்போ அந்த சிவில் பவர் என்ன பண்ணும், அவர் கட்டணும். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு விஷயம். அப்படின்னா இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இல்லைங்களா? இப்போ இந்த தூதன் கையில் என்ன வச்சுருக்கார் அப்படின்னா 2 விஷயம் வச்சுருக்கார். இல்லைங்களா? என்னென்ன இருக்குது? பாதாளத்தின் திறவுகள் ஒன்று இருக்குது, 2வது பெரிய சங்கிலி. இல்லைங்களா? ஸோ என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செய்ய போகிறார். ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்க்கலாம். அப்போ சாவின்னு ஒன்று இருக்கா, இப்போ பாதாளம், அதுக்கப்புறம் அந்த ஒரு கிரேட் செயின், நம்ம தமிழில் பெரிய சங்கிலி. இல்லைங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று ஒன்றா இதற்குரிய என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது
நம்ம கிளியராக படிக்கலாம். சரிங்களா? தென் ஐ saw an angel coming down from heaven holding in his hand the key to the bottomless pit. இல்லைங்களா? அப்போ பாட்டம்லெஸ் பிட் எப்படி இருக்கீங்க, தமிழில் எப்படி இருக்கு தெரியுங்களா? பாதாளத்தின் திறவுகோல். இப்போ பாதாளத்தின் திறவு, அப்போ அதாவது நம்ம இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்கே ஹோல்டிங் இன் இஸ் ஹேண்ட், கையில் வச்சுட்ருக்காரு ஒரு சாவி. எதுக்கு வச்சுட்ருக்காரு? டு த பாட்டம்லெஸ் பிட்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம். அண்ட் எ கிரேட் செயின், அப்போ 2 வச்சுருக்கார் கையில். ஒரு பெரிய ஒரு சங்கிலி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கையில் பிடிச்சிட்டு தான் அவர் வராரு. சரிங்களா? ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? அப்படின்னா ஸோ இந்த திறவுகோலை, முதல்ல திறவுகோல் எடுத்துக்கலாம். அந்த திறவுகோல் அப்படின்ற ஒரு விஷயம் வேதத்தில் எங்கெங்கெல்லாம் வருது கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. பேதுரு, வெரி குட், சூப்பராக சொல்லிட்டோம். பேதுரு கையில் தான் திறவுகோல் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். வேறு ஞாபகம் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்கும். வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ஸோ இங்கே இருக்கிற ஒரு திறவுகோல், தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் 1874 வர்றப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாவி வச்சுருக்காரு. ஒரு வேளை அந்த சாவியை வச்சு ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாருன்னா அதை யாராவது பூட்ட முடியுமா? பூட்ட முடியாது. ஒரு வேளை அந்த சாவி வச்சு ஏதாவது சீல் போட்டு முத்திரையிடுறாரு அப்படின்னா யாராவது திறக்க முடியுமா? திறக்க முடியாது. நம்ம பார்க்குறோம் எப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? ஸோ அப்படின்னா இந்த பாதாளத்தை பூட்டு போட்டுட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்களேன், பாதாளத்தை பூட்டு போட்டுட்டார்னா என்ன அர்த்தம்? அந்த சிவில் கவர்மெண்ட்டு அழிஞ்சிடாதுன்னு அர்த்தம் இல்லை, அது செயல்பட முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வசனம் பாருங்களேன். லூக்கா 11:52. லூக்கா 11ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். நியாய சாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். பாருங்களேன், அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டு, இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க? அறிவாகிய திறவுகோலை எடுத்து வச்சுருக்காங்க, யாரும் அறிவை கற்றுக்கிறதுக்கு வர்றதில்லை. அதான் அர்த்தம் இதுக்கு. அதை போட்டி வச்சிருக்கிற ஒரு விஷயம். ஸோ அடுத்து மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அதுதான் பைண்ட் அண்ட் லூஸ், இல்லைங்களா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் செய்கிற ஒரு வேலையை நம்ம என்ன பண்ணுறோம், அவர் அது எந்த ஒரு விஷயத்தை கட்டுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவில் கவர்மெண்ட்டை கட்டுவார். அப்போ அந்த கீ என்ன, அதுக்கப்புறம் அந்த பாட்டம்லெஸ் பிட் என்ன, அந்த பெரிய சங்கிலி என்ன, இந்த 3ஐயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்களேன், அப்படின்னா அவர் அதாவது பேதுருக்கிட்ட ஒரு திறவுகள் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வாங்கி அவர் என்ன செஞ்சார்? அவர் வாங்கி என்ன செஞ்சார்? சுவிசேஷம். வெரி குட், இல்லைங்களா? ஆன் பெண்டகாஸ்ட் த அப்பாஸ்டல் பீட்டர் த்ரூ த பவர் அண்ட் அத்தாரிட்டி கிராண்டட் ஹிம் பை ஜீசஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஈவன் சொல்லப்போனால் அந்த ஒரு பெந்தகோஸ்தே நாளில் கிடைச்ச அந்த ஒரு பரிசுத்தாவி வல்லமை, இது மட்டும் கிடையாது, அந்த அதிகாரம், இல்லைங்களா? அதை வச்சு தான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்டு ஏ கீ டு ஓப்பன் த காஸ்பல் மெசேஜ். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த சாவியை வச்சு சுவிசேஷத்தை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓப்பன் பண்ணி அப்படின்னா சொல்லி கொடுத்துருக்கார், இல்லைங்களா? அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் த ஹை காலிங் டு த ஜிவ். 3.5 years later with that same power and authority they used a key to open the door to the Gentiles when he baptized Cornelius. இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு விஷயத்தை பிரஜாதிகளுக்கு கொண்டு போன ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்தை சிந்திக்கிறோம், இல்லைங்களா? ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே,
இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம சிந்திக்கும் பொழுது கீ அப்படின்னா அது ஓப்பன் பண்ணுற ஒரு விஷயம். ஈவன் சொல்ல போனால் இங்கே நம்ம அதிகாரம் படித்தோம், அதை பயன்படுத்துகிற ஒரு விஷயம். ஸோ ஓப்பன் பண்ணால் அதை மறுபடியும் க்ளோஸ் பண்ண முடியாது. அது ஏசு கிறிஸ்து ஓப்பன் பண்ணார்னா, இல்லை அவர் க்ளோஸ் பண்ணார்னா, இல்லைங்களா? இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். ஸோ அடுத்த ஒரு விஷயம், அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பாதாளத்தினுடைய திறவுகோல் இப்போ யார் கையில் இருக்குது? இப்போ பேதுரு கையில் என்ன திறவுகோல் இருந்துச்சு? காஸ்பல் சொல்கிறதுக்கான திறவுகோல், அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு, இல்லைங்களா? அந்த டோரை ஓப்பன் பண்ணி சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு திறவுகோல் இருந்துச்சு இல்லையா? இப்போ ஒரு தூதன் என்ன பண்ணுறான்னா, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரார் அப்படின்னா எதற்கான திறவுகோல் இருக்கீங்க? பாதாளத்தின் திறவுகோல் இயேசு கிறிஸ்து கையில் இருந்தது, இல்லைங்களா? அதை தான் பயன்படுத்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது சாத்தானை செயல்படாத, சாத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவில் பவர். சிவில் பவரை செயல்பட முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது மாற்றுகிறார். ஓகேங்களா? பாருங்களேன், அப்போ இந்த பாட்டம்லெஸ் பிட்டு, அப்போ இந்த பாதாளம் இதை அடையாளப்படுத்தும். பாதாளம் செயல்பட முடியாத ஒரு நிலை. வெரி குட். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், பாட்டம்லெஸ் பிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பாதாளத்துக்கான விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி செயல்பட முடியாத ஒரு நிலையை அது குறிக்குது. ஒரு பாதாளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டம்லெஸ் பிட்டு, அது பாட்டமே இல்லாத குழி. ஒரு பாட்டில் எடுத்தோம்னா என்ன இருக்கும்? ஒரு பாட்டம் இருக்கும். இல்லை ஒரு 10 அடி இல்லை 20 அடி நோண்டுறோம் அப்படின்னா அதுக்கு கீழே என்ன இருக்கும்? ஒரு பாட்டம் இருக்கும். இவ்வளோ அடிக்கீழே ஒரு பாட்டம் இருக்கும். பாட்டம்லெஸ் அப்படின்னா அந்த குழிக்கு பாட்டமே இருக்காது. யாராவது அதில் விழுந்தால் என்ன ஆகுறது? போய்கிட்டே இருக்க வேண்டியது தான், இல்லைங்களா? ஏதாவது இடையில் பிடிச்சி நிற்க முடியுமா? அவங்களால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. செயல்பட முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க போயிடுவாங்கன்னு அர்த்தம், இல்லைங்களா? அப்படின்னா இந்த பாதாளத்தின் திறவுகோலை இயேசு கிறிஸ்து எடுத்து வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது சாத்தானை செயல்பட முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறாரு? மாற்றுறாரு, இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்க்குறோம். அதே சமயத்தில் இந்த பாட்டம்லெஸ் பிட் அப்படின்னு, பாதாள குழி அப்படின்னு வேற எங்கேயாவது ரெவலேஷன் புக்கில் இருக்கா? இல்லை வேற யாராவது எந்த தூதருக்காவது எதற்காக இந்த திறவுகளை கொடுக்குறேன் கண்டுபிடிச்சிட்டோம். எந்த தூதன் அவர்? ஒன்று 5th. ஓகேங்களா? வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினார். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவருக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. இப்போ என்ன பண்ணலாம்? அவரு ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து அவன் பாதாள குழியை திறந்தான். போதும். அப்போ பாஸ்டு. அப்போ அந்த தூதன் 6வது தூதனா 5வது தூதன் மன்னிக்கும், இல்லைங்களா? 5வது தூதன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஒரு பாதாள குழியின் திறவுகோல் அவர் கையில் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார்னா அதை திறந்துட்டார், ஓப்பன் பண்ணிட்டார், முடிச்சிட்டார் அந்த வேலையை, இல்லைங்களா? உடனே பெருஞ்சோலையின் புகையை போல் அந்த குழியிலிருந்து புகை எழும்பிட்டு பாருங்க, பயங்கரமாக. அது பெருஞ்சோலையில் எப்படி புகை எழும்பும் அது போல் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது புகை எழும்பியிருக்கு. அந்த குழியின் புகையில் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. நிறைய விளக்கங்கள் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நம்ம இங்கே பார்க்க போகிறது, இங்கே 5வது தூதன் யார், அவர் என்ன செஞ்சார்னு பார்க்கலாம். அப்போ என்ன ஒரு விஷயத்தை அவர் ஓப்பன் பண்ணார்? இப்போ பாதாளத்தினோட திறவுகள் அவர் கையில் தான் இருந்துச்சு. பட் எதை ஓப்பன் பண்ணார்னா பாதாளத்தை ஓப்பன் பண்ணியிருப்பார். அப்போ அது பாதாளம் அப்படின்றது இங்கே என்ன? அப்போ பாதாளம் அப்படி எப்படின்னா என்ன? செயல்பட முடியாத ஒரு நிலையில் இருந்த ஏதோ ஒரு விஷயத்தை 5வது தூதன் ஓப்பன் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அப்போ 5வது தூதன் யார்? ஜான் வைக்லிஃப், இல்லைங்களா? அப்போ அவர் என்ன செஞ்சார்? டிரான்ஸ்லேட் பண்ணார். ஸோ ஜான் வைக்லிஃப் என்ன பண்ணார்னா, ஹூ ஹேட் ஏ டாக்டரேட் இன் தியாலஜி. அதாவது இவர் வாழ்ந்த காலகட்டத்தில்
நிறைய சயின்ஸ் பயங்கரமாக டெவலப் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ பெரிய பெரிய லெவலில் சயின்ஸ் டெவலப் ஆனது தான் இப்போ அதை ஆராய்ச்சியாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த காலப்பகுதியில் ஒரு டாக்டரல் டிகிரி வாங்குறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஜான் விக்லிஃப் வந்து ஒரு பெரிய ஒரு 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 மனிதர் தான் சொல்லப்போனால். வாஸ் த 5th ஏஞ்சல் அண்ட் ஸ்டார் ஃபாலன் ஃப்ரம் த எக்லெசிஸ்டிக்கல் ஹெவன்ஸ் when he was removed from his யூனிவர்சிட்டி டீச்சிங் போஸ்ட்டு. அப்போ யூனிவர்சிட்டியில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நல்ல ஒரு ப்ரொஃபஸராக என்ன பண்ணியிருக்காருன்னு ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்கேருந்து வெளியே வந்தவுடனே இவர் செஞ்ச நிறைய வேலை. விக்லிஃப் ரிலீஸ்ட் எ லாங் லாஸ்ட் பைபிள் ட்ரூத்ஸ். அப்போ இவர் அதாவது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம், 2 விஷயத்தை பண்ணியிருக்காரு விக்லிஃப். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேதத்தை இந்த போப் மார்க்கும் லத்தீனில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருந்து லத்தீன்லேயே இருந்துச்சு. செயல்பட முடியாத அளவுக்கு வேதம் இருந்துச்சு. அதான் பாதாளம் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஓகேங்களா? செயல்பட முடியாத அளவுக்கு அது இருந்துச்சு. இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த லத்தீனில் இருந்த பைபிளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதுனால அது என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த திறவுகோலை எடுத்து அந்த பாதாளத்தை ஜான் வைக்லிஃப் திறந்துட்டார். ஓகேங்களா? அது மட்டுமா, இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, லாங் லாஸ்ட் பைபிள் ட்ரூத்ஸ் போத் பை ஹிஸ் ரைட்டிங் அண்ட் ஹிஸ் ப்ரீச்சிங். அதாவது இவர் டிரான்ஸ்லேட் பண்ணது மட்டும் இல்லை, நிறைய ட்ரூத் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜான் வைக்லிஃப் பேசியிருக்கார். ஓகேங்களா? பை டிரான்ஸ்லேட்டிங் அண்ட் மேக்கிங் த பைபிள் அவைலபிள் இன் இங்கிலீஷ், he gave access to many others to the key to unlock dispensational truths. இங்கே பாருங்களேன் ஒரு வார்த்தை, அதாவது காலத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி நம்ம படிச்சிருக்கோம்ல, காலத்தை மையமாக வச்சு படிக்கிறது இல்லைங்களா? ஸோ டு அன்லாக் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் தட் ஹேட் பீன் கேப்டிவ் இன் த பிட். இப்போ பாதாளத்தினுடைய திறவுகள் அவர் கையில் இருந்துச்சு. அந்த திறவுகோலை வச்சு என்ன ஒரு விஷயத்தை இருந்தார் அப்படின்னா, இப்போ பாதாளம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது செயல்பட முடியாத ஒரு நிலையில் இருந்த வேதாகமத்தை செயல்படுகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார் இல்லைங்களா? அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் பாதாளத்தின் திறவுகளை வச்சு ஒரு முக்கியமான விஷயத்தை திறந்தார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் உலகத்தினுடைய இந்த அரசியல் அதிகாரத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பைண்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கூடாதுன்னா, இந்த அரசியல் அதிகாரத்தை பைண்ட் பண்ண இமீடியட்டாக 1874 வந்துட்டு ஒரு சில வருடத்திலே கட்டி வச்சுடுவார், அதனால் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா புரிஞ்சிக்க முடியாது இல்லைங்களா? ரைட்டு. ஸோ அப்போ பாதாளத்தின் திறவுகளை பார்த்துட்டுமா, பாட்டம்லெஸ் பிட்டு, அதுக்கப்புறம் அந்த கீ பார்த்தாச்சா. அடுத்து இன்னொன்று இருக்குது, என்ன தேர்ட் ஒன்று, அந்த கிரேட் செயின் இல்லைங்களா? அது பெரிய சங்கிலி. அப்போ பெரிய சங்கிலி அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுவும் கூட இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்களை எந்த வேலையும் செய்யாத அளவுக்கு மாற்றுகிற ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், அப்போ இந்த அதாவது சங்கிலி போட்டு கையில் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களால இருப்பாங்க, பட் என்ன பண்ண முடியாது, கையும் காலும் கட்டிட்டாச்சுன்னா. இது லிட்ரலாக. ஸோ அதுபோல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது பாருங்களேன், எ செயின் இஸ் எ மீன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைண்ட். ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னா கட்டப்படுதல். பாதாளத்தினுடைய திறவுகோல் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்தோம். அப்போ இந்த சிவில் கவர்மெண்ட்டை செயல்பட முடியாத அளவுக்கு மாற்றுறது. ஓகேங்களா? செயல்பட முடியாத அளவுக்கு மாற்றுறது. ரெண்டாவது ஒரு விஷயம், எ செயின் இஸ் எ மீன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னா அது கட்டுறது. வி சஜஸ்ட் தட் த கனெக்ஷன் ஆஃப் லிங்க்ஸ் இன் த கனெக்ஷன் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் ட்ரூத்ஸ் யூஸ் டு ரெண்டர் எரர் பவர்லெஸ். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு காம்பினேஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா புரிஞ்சிக்கலாம்.
ஓகேங்களா? என்னென்ன காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க. ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்முடைய அன்பு சகோதரர் ரசல் அவர்கள் எழுதியிருக்காரு. அப்போ என்ன மாதிரியான அது வெளிச்சம், அது எப்படி? ஸோ வாசிக்கும்பொழுது 4609ல் we believe that every advanced step of light, ஒரு வெளிச்சம், and knowledge is that much of a restraint upon darkness and evil and superstition. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1874 இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னா, ராஜ்யத்தோடு வந்துட்டார் அப்படின்னா, இந்த சிவில் அதிகாரத்தை செயல்படாத அளவுக்கு மாற்றுவார். அதே சமயத்தில் அதை கட்டுவார். இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிளியரான ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க, ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ ரசல் அவர்கள் எழுதும்பொழுது எப்படி இதில் எழுதியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த வெளிச்சம் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சிக்கூடாதுன்னா, சத்திய வெளிச்சம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம இதுக்கு உள்ளே போக வேணாம். அதை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கைகள் இல்லைங்களா? இப்போ பாருங்களேன், அப்போ சாத்தான் அவன் செய்து வச்சுருந்த எல்லா காரியங்களையும், எல்லா விஷயங்களையும் சங்கிலி போட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது கட்டுறாரு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை பாருங்களேன், இப்போது எப்படி இதெல்லாம் உருவாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலான்னா, இந்த வெளிச்சம் எப்படியெல்லாம் பரவிச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது we properly enough speak of the chains of superstition. அப்போது இது ஒரு செயின், அதாவது ஒரே ஒரு செயினை பற்றி சொல்லலைங்க, சங்கிலிகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேங்களா? the chains of darkness. அப்போ ஒவ்வொரு மூட நம்பிக்கையும் ஒவ்வொரு டார்க்னஸ் தான், எல்லாம் இன்டர் கனெக்டடாக இருக்குது. which bound mankind for long time, கிட்டத்தட்ட 6000 வருஷ காலமாக. and very properly we say that these are of the adversary. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன நமக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த இடத்துல சாத்தான் ஏற்படுத்தி வச்ச அநேக மூட நம்பிக்கைகள், டார்க்னஸ் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாருன்னு இயேசு கிறிஸ்து வந்து அதை வெளியில் கொண்டு வராரு. ஓகேங்களா? ஸோ ஜீசஸ் ஆல்சோ ஹேட் ஏ செகண்ட் டூல், அதுதான் அந்த சங்கிலி. ஓகேங்களா? ஏ கிரேட் செயின் அவரோட கையில் இருக்குது. திஸ் இஸ் ரிவீலிங் அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயத்தை அது வெளிப்படுத்துது. வி மஸ்ட் வண்டர் ஹவு he gets the world order confined in the abyss. அப்படின்னா இந்த குழிக்குள்ளே சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இருளான ஒரு விஷயத்துக்குள்ளே இருந்த ஜனங்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இது தப்பு அப்படின்ற ஒரு வெளிச்சத்தை என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வர ஒரு விஷயம். அதாவது நம்ம பார்க்கலாம், இந்த ஸ்கூல் லோகோலாம் இருக்குல்ல, யூனிவர்சிட்டி லோகோலாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் சுற்றி ஈவன் நம்ம எந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனுடைய லோகோ இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பார்டரில் ஒரு என்லைட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, வெளிச்சம், என்லைட்மெண்ட்டாக. ஏன்? எஜுகேஷன் அதிகமான என்ன ஆகும்? வெளிச்சம் அதிகமாகும். எது தப்பு அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா தெரியும். இதெல்லாம் எப்போ தான் கிளியராக நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வரியில் வந்துட்டு பிற்பாடு தான். ரொம்ப அருமையான பாயிண்ட் பாருங்களேன். அவர் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா ரெஸ்ட்ரைன்ஸ், போர்டில் இருக்குது பாருங்களேன், ரெஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா பைன்ஸ், கட்டுறது, வித் த செயின். அப்போ அந்த செயினால், அந்த சங்கிலியில் கட்டுற ஒரு விஷயந்தான் முதல் விஷயம். த டாஸ்க் டேக்ஸ் மோர் தென் ஏ செஞ்சுரி. பாருங்களேன், அப்படின்னா அந்த கட்டுற ஒரு விஷயமே எத்தனை வருஷத்துக்கு மேலே இருக்கும்? 1000 இல்லை, செஞ்சுரினா 100 வருஷத்துக்கு மேலே. அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கூடாதுன்னா, ஏசு கிறிஸ்து வந்து அப்படியே ஒரு வருஷத்துலேயே அப்படியே சிவில் பவரை கட்டிட்டார் அப்படின்னு புரிஞ்சிக்கூடாது. ஓகேங்களா? ஹி ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரைன்ஸ், இதான் கட்டப்படுதல் அப்படின்றது முதல் பார்ட்டு. அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கிராஜுவலாக நடக்கும். அதாவது 100 வருஷத்துக்கு மேலே அது எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்டு ஹீ தென், அடுத்து 2வது கன்ஃபைன்ஸ் இந்த அபைஸ். இப்போ கன்ஃபைன்ஸ் அப்படின்றது என்ன? பைன் பண்ணுறது அப்படின்றது கட்டுறது. 2வது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கட்டுப்படுத்துவது, அதான் கன்ஃபைன். இப்போ 2 வார்த்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? இப்போ கட்டணும், கட்டிட்ட பிறகு
எதுவும் செயல்பட முடியாத அளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்கணும். அதான் கன்ஃபைன். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ இந்த 2 விஷயத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? கட்டிகிட்டு இருக்காரா இல்லை கட்டுப்படுத்திட்டு இருக்காரா? கட்டிக்கிட்டு தான் இருக்கார் இல்லைங்களா? ஸோ கட்டப்பட்டு முடிஞ்சாதான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது நடக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த பழைய உலகத்தினுடைய ராஜ்யம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் நாம். பழைய உலகத்தினுடைய ராஜ்யம், இந்த சிவில் பவர், இதெல்லாம் அதாவது கட்டிக்கிட்டு இருக்காரு. ஈவன் சொல்ல போனால் நம்ம இதையும் எடுத்துக்குவோம், கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ செயலற்ற ஒரு 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 விஷயத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு இருக்கார் இந்த ஒரு பெரிய சங்கிலியால். ஓகேங்களா? ஸோ அப்போ இது கிராஜுவலான ஒரு செயினிங் தான். பிகினிங் இன் 1874 வித் ஏ கிராஜுவல் செயினிங் ஆஃப் அ ஓல்டு மவுண்டைன். ஓல்டு மவுண்டைன்னா இந்த 6000 வருஷ காலமாக இருந்த அந்த சிவில் பவர் இருக்குல்ல, எல்லாத்தையும் எல்லா மூட நம்பிக்கைகளையும் சாத்தானுடைய எல்லா இன்ஃப்ளூயன்ஸையும் அவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற இப்போ ஏற்பட்ட காரியங்களை கிராஜுவலாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை கட்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? கன்க்ளூடிங் when the mediation begins. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மீடியேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை தானியல் நம்ம கண்டினியூ ஸ்டடி பண்ணுறப்போ பார்த்தோம். நீங்கள் கேட்குறீங்களா பிரதர்? இல்லைங்களா? ஸோ when the mediation begins அப்படின்னா, மீடியேஷன் அப்படின்றது அந்த பிரதர் அதில் புக்கில் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, இந்த சமாதான ஒரு ராஜ்யம் இருக்குல்ல, அது ஆரம்பிக்கிறது முன்னாடி. ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? with the hopeless bottomlessness during the remainder of the age. ஸோ அப்போ அந்த சமாதான ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகிடும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சாத்தானை கட்டி வைக்கிற ஒரு நிலை வந்துடணும் இல்லைங்களா? ஸோ அப்போ எடுத்த உடனே இந்த சாத்தானை, அதாவது இந்த சிவில் பவரை கட்டி குழியில் போட்டாரா அப்படின்னா கிடையாது இல்லைங்களா? ப்ராசஸ் இருக்குல்ல, முதல்ல கட்டணும் இல்லைங்களா? கட்டுறதுக்கே நிறைய ஆண்டுகள் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அந்த பிட்டு பாதாளத்தில் என்ன பண்ணணும், போடணும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை சாவி போட்டு மூடி வைக்கணும். இப்படி ப்ராசஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டு சிவில் பவரை கிராஜுவலாக கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். அப்போ சிவில் பவரை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக மகா உபத்திரவத்தின் காலம் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த கட்டப்படுதல் பைண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும்? 1000 வருஷம் வரைக்கும் இருக்குமா? 2874 வரைக்கும். அப்போ எது வரைக்கும் இருக்கும் இந்த பைண்டிங், கட்டப்படுதல், கட்டப்படுதல் கன்ஃபைன்ஸ் எது வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மகா உபத்திரவத்தின் காலம் வரைக்கும் அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் மீடியேஷன். மகா உபத்திரத்தின் காலத்தில் முழுமையாக கட்டப்பட்டு விடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஒரு சிவில் பவர் மகா உபத்திரத்தின் காலத்திலே கட்டப்பட்டு விடும். பின்பு அது கட்டுப்படுத்தப்பட்டே இருக்கும், சாத்தானால் செயல்பட முடியாது. ஓகேங்களா? அப்போ அதாவது சமாதான ராஜ்யத்தில் இங்கே பாருங்களேன், அதான் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த 1000 இயர் 2 பகுதியாக பிரியுதா? ஒரு பகுதி ட்ரபிள், இன்னொரு பகுதி பீஸ். அப்போ ஒரு பகுதி அந்த மகா உபத்திரத்தின் காலத்தினுடைய கடைசி பகுதி வரைக்கும் இந்த சாத்தானை பைண்ட் பண்ணுறது, கட்டுறது, அதனுடைய ப்ராசஸ் முழுமையாக கட்டுப்பட்டு விடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெளியரங்கமான ராஜ்யம் வருமா? வெளியரங்கமான ராஜ்யத்தின் பொழுது என்னாகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் அதாவது எப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்டிருப்பான், அவனால் எதுவுமே செய்ய முடியாது. கன்ஃபைன்ஸ். ஓகேங்களா? ரெஸ்ட்ரைன்ஸ் அண்ட் கன்ஃபைன்ஸ். அப்படின்னா சமாதான ராஜ்யத்தில் சிவில் கவர்மெண்ட்டால், அதாவது அவன் அப்படின்னு சொல்கிறதோட சிவில் கவர்மெண்ட்டால் செயல்பட முடியுமா? செயல்பட முடியாது இல்லைங்களா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா புரிஞ்சிக்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ அப்படின்னா கட்டப்படுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மகா உபத்திரவத்தின் காலத்திலே அது கட்டப்பட்டு முடிஞ்சிச்சுன்னா தான் என்னாகும் அப்படின்னு பார்க்கும்போது வெளியரங்கமான ராஜ்யத்தில் இவனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அதாவது இந்த சிவில் கவர்மெண்ட்டால் செயல்பட முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சிவில் பவர் இந்த 3வது உலகப் போரின் பொழுதே எல்லாம் என்ன ஆகிடும்,
இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ரைட்டு. ஸோ கட்டப்பட்டு விடும். த செயின் இஸ் கிரேட். அது எப்படி இருக்குன்னா லாங் அண்ட் திக்கு. ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். திக்காக இருக்குன்னா என்ன, கட்டனா அவ்வளோதான், அதிலேருந்து யாரும் வெளியே போக முடியாது. அப்படிப்பட்ட கட்டு, விடாபிடியாக சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. பட் லாங் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த பூமியில் எங்கே மூளை முடுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, எங்கெங்கே இருக்கும் இல்லை அந்த இன்டர் கனெக்டட் சிவில் பவர், எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சீக்கிரம் இந்தியாவில் இல்லைங்களா, அப்புறம் எல்லா நாடுகளிலையும் என்ன பண்ணோம், இந்த ஒரு வேலை செய்யணும் இல்லைங்களா. இட் ரெப்ரசன்ட்ஸ் ட்ரூத் அண்ட் என்லைட்மெண்ட். அப்போது இந்த செயின் அப்படின்றது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சத்திய வெளிச்சம். இதுக்கு இன்னும் கிளியராக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இந்த பெரிய சங்கிலி அப்படின்றது என்னென்னா சத்திய வெளிச்சம். அப்போ சத்திய வெளிச்சம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வசனத்தின் அடிப்படையில் வருகிற வெளிச்சம் நம்ம அங்கே எடுத்துக்க வேண்டாம். எதன் அடிப்படையில் வர வெளிச்சம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பூமியில் இருக்கிற அநேக தவறுகள் இல்லைங்களா, அதாவது மூட நம்பிக்கைகள் அடிப்படையில் இருக்கிற எல்லா விஷயத்திலிருந்து ஜனங்கள் வெளியே வர்ற காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்க்கலாம். ரெவலேஷன் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. பாருங்களேன், வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவராய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. ஸோ இந்த ஒரு வசனத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். அந்த தூதன் வந்து கட்டுற ஒரு விஷயத்தை குறித்து. அது மட்டும் இல்லை, சங்கீதம் 149ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வசனங்கள் வரை படித்தோம் அப்படின்னா அங்கேயும் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ளப்பட்டையும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வசனத்தை கூட ரொம்ப கிளியராக மேட்ச் பண்ணி படிக்கலாம். சிவில் பவரை கட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே பார்த்தது போல் அந்த செயின் அப்படின்ற ஒரு விஷயம், பெரிய சங்கிலி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு வெளிச்சம் தானே. அது எப்படிப்பட்ட வெளிச்சம் இல்லைங்களா. இட் இஸ் கிரேட் பிகாஸ் it involves chain links into every facet of the world order. இதுதான் லிங்க் நமக்கு இங்கே. அப்போ எப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கணும், அது வெளிச்சம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அரசியல் அதிகாரம் இருக்கு இல்லையா, அது இப்படி மோசமானது தான் அப்படி என்கிற வெளிச்சம் இல்லைங்களா. அதாவது சிவில் பவர், இந்த சிவில் பவர் எப்படியெல்லாம் தப்பாக உலக ஜனங்களை நடத்திட்டு இருக்கு, இந்த ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் ஒரு 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 சத்திய வெளிச்சமாக கொண்டு வர்றது தான் அந்த வெளிச்சம். ஓகேங்களா. இட் இஸ் கிரேட் பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் செயின் லிங்க். அப்போ ஒவ்வொன்று இன்டர்லிங்க்கு, ஒரே லிங்கில் ஃபுல்லாக பாருங்களேன். அப்போ உலக நாடுகள் மத்தியில் ஐநா சபை இருக்குது, அதை சுற்றி நிறைய நாடுகள் இருக்குது அப்படின்னாலே எல்லாமே என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்டர்லிங்க் தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்க்குறோம். அதான் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது நூக் அண்டு கிரேனி அப்படின்னா எங்கே மூளை முடுக்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே அந்த சிவில் பவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த பூமியில் இருக்கிற அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து அதை பைண்ட் பண்ணுவார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய, அதாவது பாருங்கள், இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டார். ஆனால் எவ்வளோ கன்ஃபியூஷன் மக்கள் மத்தியில், ஒரு எப்படி நடக்கும் என்ன நமக்கு என்ன ஆகலை, தெளிவாக தெரியல. சரிங்களா. ஸோ ஒவ்வொரு சிவில் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய முகம் எப்படிப்பட்ட முகம், அதை வெளியில் கொண்டு வரதான் இந்த ஒரு ட்ரூத்து, அந்த ஒரு வெளிச்சம், என்லைட்மெண்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோங்க பார்க்குறோம். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல த ஹேண்ட் ஆஃப் கோஸ் இன் த மீடியம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த ஜூப்ளி ட்ரம்பட் இருக்கு இல்லையா, ஸோ 1874 திரும்ப கொடுத்தலன்னு விஷயம்
அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே இயேசு கிறிஸ்து எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஹேவிங் சீன் த ரிட்டன் லார்ட் அண்ட் ஹிஸ் 2 mighty weapons. அப்போ 2 ஒரு வல்லமையுள்ள டூல்ஸ் வச்சுருக்காரு. த நெக்ஸ்ட் 2 verse வில் ஷோ ஹவு ஹி யூஸ் தெம். அப்படின்னா 2வது வசனமோ 3வது வசனமோ இந்த 2 டூலை வச்சு அவர் எப்படி பயன்படுத்த போகிறார் அப்படின்ற காரியத்தை அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த மகா உபத்திரவத்தினுடைய காலப்பகுதியில் ஃபுல்லாக சாத்தான் கட்டப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது என்டையர் அந்த பீஸபிள் கிங்டத்துலேயும் அவன் என்ன பண்ணுவான், அதாவது அவன் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாத அளவுக்கு ஃபுல்லாக பைண்ட் பண்ணப்பட்டிருப்பான். சாத்தான் மீன்ஸ் அரசியல் அதிகாரம். ஓகேங்களா? ஸோ அப்போ மகா உபத்திரவத்தின் காலத்தில் கடைசி பகுதியில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக்கள் புரட்சி நடக்கும், அரசியல் அதிகாரங்கள் செயலற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும், சாத்தான் அதாவது அரசியல் அதிகாரம் கிளியராக கட்டப்பட்டிருக்கும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் புரட்சி அதிகமாக வரும். நம்ம ரீசெண்டாக நம்ம இந்தியாவிலே பார்த்துருப்போம்ல, விவசாயிகளுக்கான அந்த ஒரு புரட்சி, மக்கள் புரட்சி நிறைய ஏற்படும். ஸோ 1000 years ஒன்று கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பார்ட்டாக பிரிச்சுமில்ல. ஒன்று என்ன கட்டப்படுறது, அப்போ அது மகா உபத்திரவத்தின் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிற பகுதி ஒன்று சாத்தான், அதாவது இந்த சிவில் பவரை. 2வது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பாட்டம்லெஸ் பிட்டில் போட்டு மூடி வைக்கிறது, சீல் போட்டு வைக்கிறது. பாருங்களேன், ஒன்று சீஸ்டு த டிராகன் கேஷ் ஹிம் இன் த பிட்டு. ஸோ அப்போது இதில் ஒரு 4 விதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம்ல. அப்போ முதல்ல பிடிக்கணும், ப்ராசஸ் இருக்குது. நம்ம அப்படியே உடனே அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல. முதல்ல அந்த சிவில் கவர்மெண்ட்டை பிடிக்கணும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் பிட்டில் போடணும், அதுக்கப்புறம் மூடணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சீல் போடணும். 4 ஸ்டெப் இருக்குது. இன்னும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் கிளியராக பிரதர்ஸ் கொடுக்குற விஷயம், லே ஹோல்ட் ஆஃப். முதல்ல அவர் பிடிக்கிறது, 2வது பைண்ட் பண்ணுறது இல்லைங்களா, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த குழியில் போடுறது, 4வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூடுறது, 5வது தான் சீல் போடுறது, முத்திரை போடுறது இல்லைங்களா. ஸோ அப்படின்னா இந்த ஃபஸ்ட் பார்ட்டு மகாபத்திரத்தின் காலத்தில் இந்த சிவில் பவர் ஃபுல்லாக கட்டப்பட்டுடும், அவ்வளோதான். 2வது பார்ட் பாட்டம்லெஸ் பிட் அப்படின்னா பாதாளத்தின் குழியில் போட்டு மூடி அதுக்கப்புறம் சீல் போட்டு வைக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் அவரால் என்ன பண்ண முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் 2வது பகுதி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இந்த ஒரு ராஜ்யம் இல்லைங்களா, இந்த ராஜ்யம் 2 பகுதி, ஒன்று ட்ரபிள், இன்னொன்று பீஸபிள் கிங்டம். ஓகேங்களா? ட்ரபிள் அப்படின்னா அந்த ட்ரபிள்லே சாத்தான் ஃபுல்லாக கட்டப்பட்டுருவார். மீன்ஸ் சாத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம், சிவில் பவர் கட்டப்பட்டுரும். அப்போ மகாபத்திரத்தின் காலம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா வெளியரங்கமான ராஜ்யம் உண்டாகும். வெளியரங்கமான ராஜ்யத்தில் அவர் எப்படி இருப்பார்னா சீல் போடப்பட்டிருப்பார், அந்த பாதாளத்தில் இவர் இருக்கும், அவ்வளோ இருப்பார், அவ்வளோதான். மீன்ஸ் என்னென்னா அந்த சிவில் பவர் ஃபுல்லாக பைண்ட் பண்ணி முத்திரை போட்டு வைக்கப்பட்டிருக்கும், எந்த ஒரு வேலையும் அந்த பவரால் செய்ய முடியாது. இவ்வளோ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, ரெவலேஷன் 20ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையில் பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதுக்கு இன்னும் டீட்டெயிலாக எப்படி இன்னும் அந்த 5 ஸ்டெப் இருக்குது, அந்த ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா இந்த 1000 வருஷம் சாத்தானை கட்டுறது, அதாவது பைண்டிங் த சாத்தான் ஃபார் 1000 years இல்லைங்களா. ஸோ அப்போது மகாபத்திரத்தின் காலத்தில் சாத்தானை அங்கே வந்து ஃபுல்லாக பைண்ட் பண்ணிட்டாச்சு அப்படின்னா 2வது கன்ஃபைன் தான், அதாவது கட்டுப்படுத்தி வைக்கிறது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக முத்திரை போட்டு வச்சுட்டு அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, செயல்பட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்படி 2வது வசனம் 3வது வசனம் நம்ம பார்க்குறோம். அதன் பின்பு கொஞ்ச காலம் என்ன ஆகும், அதான் லிட்டில் சீசன் இல்லைங்களா. ஸோ இப்படி அடுத்த வாரம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வலு சர்ப்பமாகிய சாத்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவில் பவர் தான். இந்த சிவில் பவரை பற்றி இன்னும் எப்படியெல்லாம் பைண்ட் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை, பைண்டிங் ஆஃப் சாத்தான்
இதை பார்ட் 1 தான் பார்த்துருக்கோம் இன்றைக்கி. பார்ட் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் மொதல் வசனம். ஓகேங்களா? அப்போ எப்படி சாத்தான் கட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அங்கே சொல்லப்பட்ட வலு சர்பம் எதை அடையாளப்படுத்தும், சிவில் பவர். ஓகேங்களா? எக்ஸாக்டாக சொல்ல சிவில் பவர் தான். பாண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டால் எத்தனை ராஜ்யங்கள் இங்கே இருக்கும், மீன்ஸ் என்னென்னா அதாவது யூரோப்பில் இருக்கிற 10 ராஜ்யங்கள் நம்ம தானியேல் படித்த மாதிரி. ஸோ அந்த ராஜாக்களின் காலத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை, ஈவன் தேவன் அவருடைய ராஜ்யத்தை ஏற்பாடு செய்யணும். ஸோ வந்த உடனே என்ன செய்யணும்னா இந்த சிவில் பவரை பைண்ட் பண்ணுறதுக்கான காரியத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அது ப்ராசஸில் இருக்குது. மகா உபத்திரவத்தின் காலத்தில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இது நடந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பைண்ட் பண்ணி வச்சுருவார். அவரை கட்டுப்படுத்தி வைக்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் என்னாகும், ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இந்த மகா உபத்திரவத்தின் காலத்தில் அவர் கட்டப்பட்டுட்டார் அப்படின்னா, மீன்ஸ் இந்த சிவில் கவர்மெண்ட் கட்டப்பட்டுச்சு அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சீல் போட்டு முத்திரை போட்டு வைக்க விஷயம் அவரால் செயல்படவே முடியாது. எந்த ஒரு விஷயமும் செயல்பட முடியாது. அதாவது கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது 1000 இயர் முடிஞ்ச கொஞ்ச காலத்தில் கொஞ்சம் சில வருடங்களாக எவ்வளோ நாள் நம்ம தெரியாது, பாடம் பார்த்துருக்கோம். அவர் கட்டவிழ்த்து விடப்படுவார், அங்கே அழிக்கப்படுவார்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிற ஒரு பாடம் இன்னும் இதனுடைய கண்டினியூஷன் தான். இன்னும் எப்படியெல்லாம் அந்த கட்டப்படுகிற ஒரு விஷயம், எப்படி ப்ராசஸ் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது, டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.